அப்போ 100 நாள் மேத்ஸ் கிளாஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அந்த கிளாஸ் பார்த்தேன். ஆனால் யூடியூப்பில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு சார் இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்ம மறுபடியும் செக்யூரிட்டியில் போய் நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து தோணுச்சு. அப்புறம் படிக்கணும்னு வரும்போது அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் புதுசாக உட்காந்து படிக்கும்போது. அப்படி என்னையால் முடியும் போது உங்களால் ஒவ்வொருத்தனாலையும் முடியும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தர் டி. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. இப்போ எதுக்காக இது மூலமாக பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ கடந்த 2024 குரூப் 2A எக்ஸாம் கிளியர் பண்ணி குரூப் 2Aல சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 2021 நான் ஒரு எக்ஸ் ஆர்மி இப்போ வெளியில் வரணுன்ற சூழ்நிலை ஆன உடனே அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன்னா ஒரு பென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது அப்படின்னா வெளியில் போய் டியூட்டி பார்க்கணும்னா செக்யூரிட்டி டியூட்டி தான் பார்க்கணும். இப்போ நம்ம மறுபடியும் செக்யூரிட்டியில் போய் நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து தோணுச்சு. உடனே நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எழுதுறாங்க, நம்மளும் எழுத ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தேடி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு யூடியூப்பில் வந்துட்டு அப்போ 100 நாள் மேத்ஸ் கிளாஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அந்த கிளாஸ் பார்த்தேன். சார் பார்த்து அவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க கிளாஸில். ஆனால் யூடியூப்பில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு சார் இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவங்களோட மேத்ஸ் கிளாஸு 10 கிளாஸ்லாம் பார்த்து நான் ஆக்சுவலி சேர்ந்தது பார்த்தீங்கன்னா குரூப் 4க்காக தான். 2023 அக்டோபரில் 1 இயர் மேத்ஸ் பேட்ச்சு இதில் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் குரூப் 4 எழுதிட்டு அதே டெலகிராம் சேனலில் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு அவங்களே மேத்ஸ் பேட்ச் 1 இயருங்கிறதுனால மேத்ஸு கூட சேர்த்து தமிழ் ஜிஎஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சரி அப்போ சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இதில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, சாரோட கிளாஸஸ் எல்லாம் ஏர்லி மார்னிங் 4 o'clock மேத்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அது மாதிரி தமிழ் இருந்துச்சுன்னா அது மாதிரி. இப்போ ஈவினிங் வந்து 6 to 9 இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். இது எல்லாருக்குமே வந்துட்டு ஆப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒர்க் போகிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் ஒர்க் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தங்கமன் சாரோட ஆப் இருக்குது. அதில் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ரெக்கார்டோட வீடியோஸ் வந்து அதில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஒரு குரூப் 4ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், அதில் ஜிஎஸ் கிளாஸு தமிழ் மேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ நீங்கள் மறுபடியும் எத்தனை தடவை வேணும் போட்டு பார்த்துக்கலாம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். வீட்டையும் பார்க்கணும், ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு வீட்டில் உள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும். அது யாருக்கும் தெரியாது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருந்துமே அதெல்லாம் சமாளித்து இதையும் படித்து முடிஞ்சது. அதில் ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து இது மாதிரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாராலையும் முடியும். எனக்கு இப்போ வயசுன்னு சொன்னால் 47 ஆகுது. இப்போ 47நாலும் நம்ம மறுபடியும் போயிட்டு செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அரசு வேலையாக இருக்கும்போது நமக்கு ஒரு அடையாளம். சரி அசிஸ்டண்ட்டாக சோசியல் வெல்ஃபேராக இது எய்ம் பண்ணல, இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அடையாளம். அசிஸ்டண்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல இருக்கிறாரப்பா இவர் அப்படின்னு. இல்லைன்னா அவர் எக்ஸ் ஆர்மிப்பான் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு, அந்த பேர் தான் இருக்கும். அந்த பேரை ஒரு அடையாளத்தை இந்த சார் எப்பவுமே சொல்லுவாங்க, நமக்கான அடையாளத்தை நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு நம்ம தங்கமுத்து சார் சொல்லுவாங்க. அதுபடி முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் முயற்சி பண்ண அளவுக்கு எனக்கு திருப்தியாக கிடச்சிருக்கு. அதில் சந்தோஷம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த இடத்த அடையலாம். எந்த விஷயத்துலையும் வந்துட்டு நம்மளை நாமவே டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க வேணால் நம்மளை இது பண்ணி பார்க்கலாம், ஆனால் நமக்கு அது இடம் கொடுக்கக்கூடாது. எப்போ வரைக்கும் நம்மளை நாமளே குறைச்சி எடை போடுதோமோ அப்போ தான் நம்ம குறைஞ்சி போவோம். நம்ம தான் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். நான் என்னையால் முடியும், மற்றவங்களால முடியும் போது என்னையால் ஏன் முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஒரு காலேஜ் முடிச்சு 25 வயசு 24 வயசு இப்படி இருப்பீங்க. நான் ஒரு 24 இயர்ஸ் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கணும்னு வர்றேன். அப்புறம் படிக்கணும்னு வரும்போது அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் புதுசாக உட்காந்து படிக்கும்போது. அப்படி என்னையால் முடியும் போது உங்களால் ஒவ்வொருத்தனாலையும் முடியும். இப்போ பையன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த சூழ்நிலை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதா. எனக்கு இந்த இடத்துல நிறையா ஹெல்ப் பண்ணதுக்காக தங்கமுத்து சாருக்கும் தங்கமுத்து சார் அகாடமிக்கும் நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.